சம்பவ இடத்திலிருந்து வாக்குமூலங்கள். நேரில் பார்த்தவர். இங்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. போட்டு கொஞ்சம் இதுவானதும் இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்குள்ள உயிர் போயிட்டு இருக்குது. அது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. பாதிக்கப்பட்டவரின் உறவினர் மைத்துனர் சோகஸ்மைலி. நான் அவங்க என் அண்ணிதான். என் அண்ணனோட ஒய்ஃப் அவங்க ஹெட் பெயின் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்பார்ம் வந்தது. இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு நான் கேட்டேன். இல்லடா தலைவலின்னாங்க, கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இது பண்றோம், ஊசி போட்டோம்னு ஏதோ சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா பேச்சு மூச்சு இல்லன்னு சொல்றாங்க. நீ கொஞ்சம் வான்னு சொல்லி நான் வந்து கேக்குறேன்னு. நான் வரப்போ சிபிஆர் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லன்னு நான் சொல்லல. ஆனா சுத்தி நிக்கிறவங்க ஃபுல்லா கிரவுட் தான். ஒரு பேஷண்ட்னா மேக்சிமம் 2 பேர் தான் நிக்கணும். சுத்தி ஒரு 5 பேருக்கு மேல அந்த இடத்துல சுத்தமா ஏர் வென்டிலேஷனே கிடையாது. ஒரே ஒரு ஃபேன். உள்ள இருந்த எனக்கே வேர்க்குது. தலைவலியோடு வந்தவங்க அவங்க. இந்த ஹாஸ்பிடல் மேல ஆல்ரெடி அலிகேஷன் மட்டும்தான் இருந்தது. நானும் இதே ஹாஸ்பிடல்ல கால்ல ஸ்டிச் பண்ணிருக்கேன். நான் இந்த ஹாஸ்பிடல் வரமாட்டேன்னு சொல்லிதான் இங்க இருக்கிறேன். டாக்டர்ஸ் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. இப்ப கேட்டா ஒரே வார்த்தை, உடம்புல உயிர் இல்ல, எங்களுக்கு தெரியாது, நீங்க வேற எங்கேயாவது பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு 10 மாசத்துல ஒரு கைக்குழந்தை இருக்கு. 2 மாசத்துல குழந்தைக்கு பர்த்டே வரப்போகுது. தலைவலியோடு வந்தவங்க எப்படி இறந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். எங்களுக்கு நீதி வேணும். பாதிக்கப்பட்டவரின் மாமியார். அவ என் மருமக தான்யா. என் புள்ளைய விட அதிகமா நான் அவளை பாத்துக்கிட்டேன். தலைவலிக்குதுன்னு தான் உள்ள கூட்டிட்டு போனாங்க. ஆனா இறந்துட்டதா சொல்றாங்க. நான் கேட்டா டாக்டர் வாயே திறக்கல. நாங்க என்ன சார் பண்ணுவோம்? பெத்த தாய் அங்க அழுதுட்டு இருக்கு. நான் மருமகளை பிள்ளையா பார்த்தேன். பாதிக்கப்பட்டவரின் தந்தை. பொண்ணு பேரு பவானி. அவங்க வீட்டுக்காரரோட தான் 2 வீலர்ல வந்தா. வீல் சேர் வரவச்சு நாங்க 2 பேர் தான் ஏத்தி உட்கார வச்சோம். நல்லா கான்சியஸா தான் இருந்தா, கொஞ்சம் மயக்கம் இருந்தது. டாக்டர் வந்து ஏதோ மாத்திரை மருந்து சொன்னாரு. அதை போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. டிரிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. என் மகள் இறந்துடுவான்னு நான் நினைக்கவே இல்லையு. தலைவலிக்குதுன்னு அழுதவளுக்கு ஒரு ஊசி போட்டாங்க. அது போடும்போது முடியலன்னு கத்துனா. 2வது ஊசி போடும்போதுதான் உயிர் போயிருக்கு. அதை நான் பார்த்தேன்.